வந்து புரட்டாசி மாதம் பிறந்துடுச்சு. அதனால் நான் கோவில் போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஈவினிங் பூஜை வந்துருமா அப்படின்னாங்க. நான் ஈவினிங் குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுனால காலையிலே வந்துட்டு போயிட்டேங்க கோயிலுக்கு. பார்த்தீங்கன்னா வந்து நல்லா சாமியை நிம்மதியாக கும்பிட்டேன். அது என்ன ஒரு மன திருப்தி, ஒரு சந்தோஷம். ஆனால் என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், இந்த சாமி கோவில் கோவில் போய் அலையிறதுனால என்ன தான் உனக்கு கிடைக்குது அப்படின்னுவார். ஒரு சந்தோஷம், ஒரு அமைதி தாங்க. அதுக்காக தானே மனுஷன் ஓடுறதே. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரி வெயில். மதியான நேரம் போகிறோன்னா பயங்கர கிறுகிறுன்னு ஆயிடுச்சு. ஒரு பார்த்தீங்கன்னா இப்படி காயுது வெயில். சயின்டிஃபிக்காக பார்த்து இந்த ஒரு மாதம் புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாம இருப்போம். எதுக்காக? உடம்பு பயங்கர உஷ்ணமாக இருக்கும், இதை தணிக்கணும் அப்படின்றது தானேங்க. நம்ம வந்து புரோட்டீன், கால்சியம் இதெல்லாம் எதில் வேறு ஏதாவது கிடைக்கிது வெஜிடேரியனில் பார்த்து சாப்பிடணும். எல்லாம் ஆரோக்கியமாக இருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்கு தேவையான ஐட்டம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சது தான் வந்து பசங்களுக்கு வந்து பட்ஜெட் போடுறதுக்கு தெரியணும்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. குழந்தையிலேருந்தே நம்ம கொண்டு வரணும், அதுதான் நல்லது.